மணிகண்டன் ஐயா அவர்களை இங்கு மேடைக்கு அளிக்கின்றோம். அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். இரு கரகோஷம் எழுப்பி வரவேற்கிறோம். மதம் எதுவானாலும் மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய இனத்தின் குரு ஆன்மீக பகுத்தறிவு பகலவன் ஸ்ரீ நாராயண குரு அவர்களுடைய நல்ல ஆசியுடன் இங்கே திருப்பூர் கொங்கு இனத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய முப்பெரும் விழாவாக மணமாலை நிகழ்ச்சி மற்றும் மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி, வழக்காடு மன்றம் போன்ற இந்த நிகழ்ச்சிகளினுடைய என்னுடைய தலைவராக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற தமிழ்நாடு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய பாதுகாவலரும் அனைத்து நம்முடைய சமுதாயத்தினுடைய உறவினருமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற மக்களுக்காகவே நலத்திட்டங்கள் பல வழங்கி வருகின்ற என்னுடைய நெஞ்சுகளிலே என்றும் வீட்டிருக்கின்ற அருமை தலைவர் ஆர் ராமச்சந்திரன் பிள்ளை அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவன தலைவர் ஆறுமுகம் அவர்களே, தலைவராக இருக்கின்ற முத்துச்செல்வம் அவர்களே, அவருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற கருணாகரன் அவர்களே, அமைப்பு செயலாளர் கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த சங்கத்திற்காக பல இந்த நிகழ்ச்சிகளிலே இந்த வெற்றி பெறுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாரிராஜ் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற ஈழவதியா ட்ரஸ்டினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, இங்கு வருகின்றிருக்கின்ற இளைஞர்களே, மன நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகின்றிருக்கின்ற எங்களுடைய உறவினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதுடன் இந்த நிகழ்ச்சியை மணமாலை நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கும் வாழ்த்துக்களை நான் கூறுகின்றேன். நம்மளுடைய இல்லத்து பிள்ளைமார் சங்கமானது ஈழவா என்ற ஒரு பகுதியிலே திகழ்ந்து கொண்டும் ஒரு பகுதியிலே இல்லத்து பிள்ளைமார் சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இல்லத்து பிள்ளைமார் சங்கம் என்பது நாம் கண்டவுடன் பார்த்தவுடன் நம்மளுடைய இல்லங்களை சொல்லுவதிலே பெருமை கொண்டு, இல்லங்களை சொன்னவுடனே நாம் உறவு என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக அந்த உறவுக்குரிய அந்த முறைப்படி நாம் பேசுவது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு சமுதாயத்திற்கு மட்டும்தான் சிறப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இல்லத்து பிள்ளைமார் சமுதாயமானது நாம் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே நாம் பரவி இருந்தாலும் கூட அது அதாவது விக்கிரமசிங்கபுரம், கோவில்பட்டி, தூத்துக்குடி, சிறுலிபுத்தூர், ராஜபாளையம் போன்ற இடங்களிலே நாம் அதிகமாக நம்முடைய சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இந்த சமுதாய மக்கள் ஒரு இடங்களே எல்லா இடங்களிலே நாம் பரவி கொண்டு இருந்திருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கென்று ஒரு தலைமையாக இதுவரை யாரும் இருந்திருந்தாலும் கூட இதுவரை நாம் கண்ணுக்கு தென்படவில்லை என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வரிசையிலே உங்கள் மத்தியிலே இன்று அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா ராமச்சந்திரன் பிள்ளை அவர்கள், நாங்கள் அனைவருமே சேர்ந்து நாம் இல்லத்து பிள்ளைமார் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும் பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தாலும் சில இடங்களிலே அது ஏமாற்றங்கள் தான் வருகிறது. நாம் சமுதாயம் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் அதிக
ஒரு பலத்துடன் இருந்தாலும் கூட ஒருங்கிணைப்பு என்ற முறையிலே நாம் மிகவும் ஏமாற்றத்துடன் தான் இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த சமுதாயம் ஒரே குடையின் கீழ் ஒரே தலைவரின் கீழ் வருமானால் இந்த சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து நல்ல பல திட்டங்களும் இந்த சமுதாயத்தினுடைய முயற்சி இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபடும். அதற்கு ஒரு உன்னதமான தலைவர் நமக்கு தேவை. அந்த தலைவர்கள் உங்கள் மத்தியிலே உங்கள் கண்முன்னே இப்பொழுது தோன்றிக் கொண்டிருக்கின்றார். அவரும் நாங்கள் அமைப்புகளிலே பல நலத்திட்டங்கள் நாம் சமுதாயத்திற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து பல திட்டங்கள், அதாவது ஏழ்மனலில் உள்ளவர் நம்ம மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலே மேம்படுவதற்காக அந்த கல்விக்கு உண்டான நிதியுதவி வழங்கி வருகின்றார். அதே போல பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்காகவே அவர் தன்னுடைய அந்த பெண்கள் சுய தொழில் செய்து தன்னுடைய வருமானத்தை ஈட்டும் வகையில் அதாவது நம் சமுதாய சொந்தங்களை கண்டறிந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற அந்த சமுதாய உறவினர்களுக்கு தையல் இயந்திரம், மாவு இயந்திரங்கள் போன்ற பல நல்ல திட்டங்கள் கொடுத்து அவர்களை வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருப்பது நம்முடைய தலைவர், இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர் ஐயா ராமச்சந்திரன் பிள்ளை என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சமுதாயம், இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டிலே உள்ள சமுதாயங்கள், நம்முடைய சமுதாயத்தை நாம் ஒருங்கிணைக்கின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பணியும் வெற்றிகரமாக அமையும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய ஆதரவுகளும் எங்களுக்கு வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய இனத்தின் குருவான ஸ்ரீ நாராயண குரு அவர்களுடைய பிறந்தநாள் வருகின்ற 22ஆம் தேதி நாம் அனைவருமே கொண்டாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய வேண்டும், மணமாலை நிகழ்ச்சி வெற்றியடைய வேண்டும், நாம் சொந்தங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களோடு விடைகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நமது பெருமதிப்பிற்குரிய ஓம் சக்தி குழுமத்தின் சேர்மனும் ஆர்ஆர் குரூப் ஹோட்டலுடைய நிறுவனரும் ஏம்பா என்று சொல்லக்கூடிய பிள்ளைமார் முதலியார் கூட்டமைப்புடைய நிறுவன தலைவருமான உயர்திரு ஓம் சக்தி ஆர் ராமச்சந்திரன் பிள்ளை அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்கள் நமது சமுதாயத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடியவர்கள், பெரும் தொழில் அதிபராகவும் சேவையாற்றக்கூடியவராகவும் அமைவது ஒரு பெரிய ஆச்சரியம். பணம் இருக்கிறவெல்லாம் மனம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஐயா அவர்களிடம் இரண்டும் இருப்பதாக தெரிகிறது. அந்த வகையிலே நமது சமுதாயத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் மிக உயர்ந்த இடத்திலும் இருந்தாலும் நம்மளுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வந்து நமக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய அது பெரும் கருணையைத்தான் குறிக்கின்றது. அந்த வகையிலே நமது சங்கத்திற்கு, சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஐயா அவர்கள் எப்போதும் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். மேலும் எங்கள் திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கமும் சங்கத்தினுடைய சமுதாய சொந்தங்கள் அனைவருமே ஐயாவுடைய அந்த அமைப்பினுடைய பின்னணியில் நாங்கள் எப்போதுமே இருப்போம். அவர்களுடைய கரம் மிக உயர்ந்த நிலையில் இந்திய அளவிலே ஓங்கி நிற்க வேண்டும் என்று எங்களுடைய வடிவரும் தெய்வமான திரு முருகநாதனுடைய திருவடிக்கு நாங்கள் எல்லாம் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நம்முடைய சமுதாயத்தினுடைய அடையாளமாக மிக உயர்ந்த உச்சியில் நின்று அவர் புகழ் பெற வேண்டும். நம்ம சமுதாயம் ஓங்க அவர் என்றும் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு ஐயா அவர்களுக்கு என்னுடைய சங்கம் எப்போதுமே உறுதுணையாக இருக்கும் என்பதை இவ்விடத்தில் அனைவரும் அறிய நாங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போது இருகரம் கூப்பி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல கரகோஷத்துடன் ஐயா அவர்களை வரவேற்கும். ஓம் சக்தி. இந்த இனிய விழாவிற்கு
வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த அமைப்பை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு அருண்முகம் ஐயா அவர்களுக்கும், முத்துச்செல்வம் தலைவர் அவர்களுக்கும், கண்ணன் அமைப்பு செயலாளருக்கும், ஜெயராமன் பொருளாளர் அவர்களுக்கும், கணேசன் செயலாளர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் மாரி ராஜா அவர்களுக்கும், இணைச் செயலாளர் உடுமலைப்பேட்டை செந்தில் அவர்களுக்கும், என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற நாகர்கோவில் கண்ணன் அவர்களுக்கும், ஜேகே என்று சொல்லுகின்ற பெருமைக்குரிய ஜெயக்குமார் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவர் ஒரு நம்ம சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்கை ஆற்றியவர். அதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற துணை தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பல கிளைகளிலிருந்தே வருகை புரிந்திருக்கின்ற கிளையைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் காலை வணக்கத்தை, மதிய வணக்கத்தை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாம் உங்களை பற்றி தான் சொல்ல வரோம். நம்ம சொந்தங்கள் அங்கங்கே பிரிஞ்சிருக்கிறாங்க. தம்பி சொன்னார், இப்போ அம்மா பேசுனாங்க, மாரி சந்தன மாரி அம்மா பேசுனாங்க. அவங்க பாவனசத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கணவர் கோயில்பட்டியை சேர்ந்தவர். ஆக மொத்தம் அங்கிருந்து எல்லாரும் நம்ம இங்கே ஒன்று கூடி இருக்கோம். முதல் வேண்டுகோள் உங்களுக்கு, இந்த நிர்வாகிகளுக்கு, கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கம் சேலத்தில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, ஈரோட்டில் இருக்கிறாங்க, திருப்பூர்ல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு கொடையில கொண்டு வரணும். இது எல்லாத்துக்கும் நீங்க சிறப்பு செஞ்சீங்க. சிறப்பு வாங்கின எல்லா கிளை சங்கத்துக்கும் என்னுடைய வேண்டுகோள், எல்லாம் ஒரே குடையின் கீழ் வந்தால்தான் நம்மளை யாரும் மதிப்பாங்க. நீங்க மற்ற சமூகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. தெற்கே பார்த்தீங்கன்னா தேவர் சமூகம், கொங்குல பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகம், இவங்கெல்லாம் எப்படி அவங்களுடைய அரசியலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், மற்ற நிறுவனங்களை நடத்துகிறவங்களாகட்டும், கல்வி நிறுவனங்களில் கூட இன்னைக்கு அவங்க கோல் வச்சு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன காரணம்னா, எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்களும் நம்மளுடைய சொந்தங்கள் பயனடைகிற வகையில் நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ கொங்கு இதில் நம்ம அடுத்து நாகர்கோவில் திரு கண்ணன் ஐயா அவர்களை இங்கு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். திரு கரகோஷம் எழுப்பி வரவேற்கிறோம். மதம் எதுவானாலும் மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நம்முடைய இனத்தின் குரு ஆன்மீக பகுத்தறிவு பகலவன் ஸ்ரீ நாராயண குரு அவர்களுடைய நல்ல ஆசியுடன் இங்கே திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய முப்பெரும் விழாவாக மணமாலை நிகழ்ச்சி மற்றும் மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி, வழக்காடு மன்றம் போன்ற இந்த நிகழ்ச்சிகளினுடைய என்னுடைய தலைவராக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற தமிழ்நாடு இல்லத்து பிள்ளைமார் சங்கத்தினுடைய பாதுகாவலரும் அனைத்து நம்முடைய சமுதாயத்தினுடைய உறவினருமாக இங்கே அமர்ந்திருக்கின்ற, மக்களுக்காகவே நலத்திட்டங்கள் பல வழங்கி வருகின்ற என்னுடைய நெஞ்சுகளிலே என்றும் வீட்டிருக்கின்ற அருமை தலைவர் ஆர் ராமச்சந்திரன் பிள்ளை அவர்களே, இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவன தலைவர் ஆறுமுகம் அவர்களே, தலைவராக இருக்கின்ற
முத்துச்செல்வம் அவர்களே, அவருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற கருணாகரன் அவர்களே, அமைப்பு செயலாளர் கண்ணன் அவர்களே, மற்றும் இந்த சங்கத்திற்காக பல இந்த நிகழ்ச்சிகளிலே இந்த வெற்றி பெறுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற மாரிராஜ் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற ஈழவதியா ட்ரஸ்டினுடைய தலைவர் அருமை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, இங்கு வருகின்றிருக்கின்ற இளைஞர்களே, மன நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வருகின்றிருக்கின்ற எங்களுடைய உறவினர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதுடன் இந்த நிகழ்ச்சி மணமாலை நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கும் வாழ்த்துக்களை நான் கூறுகின்றேன். நம்மளுடைய இல்லத்து பிள்ளைமார் சங்கமானது ஈழவா என்ற ஒரு பகுதியிலே திகழ்ந்து கொண்டும் ஒரு பகுதியிலே இல்லத்து பிள்ளைமார் சங்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இல்லத்து பிள்ளைமார் சங்கம் என்பது நாம் கண்டவுடன் பார்த்தவுடன் நம்மளுடைய இல்லங்களை சொல்லுவதிலே பெருமை கொண்டு இல்லங்களை சொன்னவுடனே நாம் உறவு என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக அந்த உறவுக்குரிய அந்த முறைப்படி நாம் பேசுவது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு சமுதாயத்திற்கு மட்டும்தான் சிறப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இல்லத்து பிள்ளைமார் சமுதாயமானது நாம் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே நாம் பரவி இருந்தாலும் கூட அது அதாவது விக்கிரமசிங்கபுரம், கோவில்பட்டி, தூத்துக்குடி, சிறுலிபுத்தூர், ராஜபாளையம் போன்ற இடங்களிலே நாம் அதிகமாக நம்முடைய சமுதாய மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். ஆனால் இந்த சமுதாய மக்கள் ஓர் இடங்களே எல்லா இடங்களிலே நாம் பரவி கொண்டு இருந்திருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கென்று ஒரு தலைமையாக இதுவரை யாரும் இருந்திருந்தாலும் கூட இதுவரை நாம் கண்ணுக்கு தென்படவில்லை என்பதை நான் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வரிசையிலே உங்கள் மத்தியிலே இன்று அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஐயா ராமச்சந்திரன் பிள்ளை அவர்கள், நாங்கள் அனைவருமே சேர்ந்து நாம் இல்லத்து பிள்ளைமார் சமுதாயத்தை ஒருங்கிணைக்கும் பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தாலும் சில இடங்களிலே அது ஏமாற்றங்கள் தான் வருகிறது. நாம் சமுதாயம் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் அதிக ஒரு பலத்துடன் இருந்தாலும் கூட ஒருங்கிணைப்பு என்ற முறையிலே நாம் மிகவும் ஏமாற்றத்துடன் தான் இருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த சமுதாயம் ஒரே குறையின் கீழ் ஒரே தலைவரின் கீழ் வருமானால் இந்த சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து நல்ல பல திட்டங்களும் இந்த சமுதாயத்தினுடைய முயற்சி இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப பாடுபடும். அதற்கு ஒரு உன்னதமான தலைவர் நமக்கு தேவை. அந்த தலைவர்கள் உங்கள் மத்தியிலே உங்கள் கண்முன்னே இப்பொழுது தோன்றி கொண்டிருக்கின்றார். அவரும் நாங்கள் அமைப்புகளிலே பல நலத்திட்டங்கள் நாம் சமுதாயத்திற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலே இருந்து பல திட்டங்கள், அதாவது ஏழ்மனலில் உள்ளவர் நம்ம மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலே மேம்படுவதற்காக அந்த கல்விக்கு உண்டான நிதியுதவி வழங்கி வருகின்றார். அதே போல பெண்களுக்கு சுய தொழில் செய்வதற்காகவே அவர் தன்னுடைய அந்த பெண்கள் சுய தொழில் செய்து தன்னுடைய வருமானத்தை ஈட்டும் வகையில் அதாவது நம் சமுதாய சொந்தங்களை கண்டறிந்து வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற அந்த சமுதாய உறவினர்களுக்கு தையல் இயந்திரம், மாவு இயந்திரங்கள் போன்ற பல நல்ல திட்டங்கள் கொடுத்து அவர்களை வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருப்பது நம்முடைய தலைவர், இங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர் ஐயா ராமச்சந்திரன் பிள்ளை என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக இந்த கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சமுதாயம், இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு தமிழ்நாட்டிலே உள்ள சமுதாயங்கள் நம்முடைய சமுதாயத்தை நாம் ஒருங்கிணைக்கின்ற பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பணியும் வெற்றிகரமாக அமையும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல தலைவர் கிடைப்பார் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய ஆதரவுகளும் எங்களுக்கு வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய
இனத்தின் குருவான ஸ்ரீ நாராயணகுரு அவர்களுடைய பிறந்தநாள் வருகின்ற 22ஆம் தேதி நாம் அனைவருமே கொண்டாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றியடைய வேண்டும், மணமாலை நிகழ்ச்சி வெற்றியடைய வேண்டும், நாம் சொந்தங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நமது பெருமதிப்பிற்குரிய ஓம் சக்தி குழுமத்தின் சேர்மனும் ஆர்ஆர் குரூப் ஹோட்டலுடைய நிறுவனரும் ஏம்பா என்று சொல்லக்கூடிய பிள்ளைமார் முதலியார் கூட்டமைப்புடைய நிறுவன தலைவருமான உயர்திரு ஓம் சக்தியார் ராமச்சந்திரன் பிள்ளை அவர்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். அவர்கள் நமது சமுதாயத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடியவர்கள், பெரும் தொழில் அதிபராகவும் சேவையாற்றக்கூடியவராகவும் அமைவது ஒரு பெரிய ஆச்சரியம். பணம் இருக்கிறவெல்லாம் மனம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஐயா அவர்களிடம் இரண்டும் இருப்பதாக தெரிகிறது. அந்த வகையிலே நமது சமுதாயத்தினுடைய அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் மிக உயர்ந்த இடத்திலும் இருந்தாலும் நம்மளுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வந்து நமக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய பெரும் கருணையைத்தான் குறிக்கின்றது. அந்த வகையிலே நமது சங்கத்திற்கு, சங்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கும் ஐயா அவர்கள் எப்போதும் நமக்கெல்லாம் உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். மேலும் எங்கள் திருப்பூர் கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கமும் சங்கத்தினுடைய சமுதாய சொந்தங்கள் அனைவருமே ஐயாவுடைய அந்த அமைப்பினுடைய பின்னணியில் நாங்கள் எப்போதுமே இருப்போம். அவர்களுடைய கரம் மிக உயர்ந்த நிலையில் இந்திய அளவிலே ஓங்கி நிற்க வேண்டும் என்று எங்களுடைய வழிவரும் தெய்வமான திரு முருகநாதருடைய திருவடிக்கு நாங்கள் எல்லாம் பிரார்த்தனையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் நம்முடைய சமுதாயத்தினுடைய அடையாளமாக மிக உயர்ந்த உச்சியில் நின்று அவர் புகழ் பெற வேண்டும். நம்ம சமுதாயம் ஓங்க அவர் என்றும் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று இந்த இடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு ஐயா அவர்களுக்கு என்னுடைய சங்கம் எப்போதுமே உறுதுணையாக இருக்கும் என்பதை இவ்விடத்தில் அனைவரும் அறிய நாங்கள் எல்லாம் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்போது இருகரம் கூப்பி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல கரகோஷத்துடன் ஐயா அவர்களை வரவேற்கும். ஓம் சக்தி இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும், இந்த அமைப்பை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும், முத்துச்செல்வம் தலைவர் அவர்களுக்கும், கண்ணன் அமைப்பு செயலாளருக்கும், ஜெயராமன் பொருளாளர் அவர்களுக்கும், கணேசன் செயலாளர் அவர்களுக்கும், துணைத் தலைவர் மாரிராஜா அவர்களுக்கும், இணைச் செயலாளர் உடுமலைப்பேட்டை செந்தில் அவர்களுக்கும், என்னோடு வருகை புரிந்திருக்கின்ற நாகர்கோவில் கண்ணன் அவர்களுக்கும், ஜேகே என்று சொல்லுகின்ற பெருமைக்குரிய ஜெயக்குமார் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவர் நம்ம சமுதாயத்தில் ஒரு முக்கிய பங்கை ஆற்றியவர். அதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கின்ற துணை தலைவர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், பல கிளைகளிலிருந்தே வருகை புரிந்திருக்கின்ற கிளையைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் காலை வணக்கத்தை, மதிய வணக்கத்தை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறது நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாம் உங்களை பற்றி தான் சொல்ல வரோம். நம்ம சொந்தங்கள் அங்கங்கே பிரிஞ்சிருக்கிறாங்க. தம்பி சொன்னார், இப்போ அம்மா பேசுனாங்க, சந்தன மாரி அம்மா பேசுனாங்க. அவங்க பாவனசத்தை சேர்ந்தவங்க, அவங்களுடைய கணவர் கோயில்பட்டியை சேர்ந்தவர். ஆக மொத்தம் அங்கிருந்து எல்லாரும் நம்ம இங்கே ஒன்று கூடி இருக்கோம். கொங்கு இல்லத்து பிள்ளைமார் சங்கம் சேலத்தில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க, ஈரோட்டில் இருக்கிறாங்க, திருப்பூர்ல இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு கொடையில கொண்டு வரணும்.
இது எல்லாத்துக்கும் நீங்கள் சிறப்பு செஞ்சீங்க. சிறப்பு வாங்கின எல்லா கிளை சங்கத்துக்கும் என்னுடைய வேண்டுகோள், எல்லாம் ஒரே குடையின் கீழ் வந்தால்தான் நம்மளை யாரும் மதிப்பாங்க. நீங்கள் மற்ற சமூகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. தெற்கே பார்த்தீங்கன்னா தேவர் சமூகம், கொங்குல பார்த்தீங்கன்னா கவுண்டர் சமூகம், இவங்கெல்லாம் எப்படி அவங்களுடைய அரசியலே ஆகட்டும், தொழிலே ஆகட்டும், மற்ற நிறுவனங்களை நடத்துகிறவங்களாகட்டும், கல்வி நிறுவனங்களில் கூட இன்னைக்கு அவங்க கோல் வச்சு நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன காரணம்னா எல்லாரும் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்களும் நம்மளுடைய சொந்தங்கள் பயனடைகிற வகையில் நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ பொங்கு அவருடைய பேர் செல்வராஜ் ஐயா அவர்கள் ஒரு அமைப்புடைய பொறுப்பாளர் தலைவராக இருக்கிறாரு. அந்த அமைப்பில் எத்தனை கோடி சொத்துக்கள் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க சமுதாயத்தில் இருக்கிற பற்றுள்ளவங்க எங்களை மாதிரி நிறைய ஆளுகள்லாம் அவங்களுக்கு அந்த சமுதாயத்துக்காக வேண்டி ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க, திருமண மண்டபங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் நடந்துட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க பயன்படுற அளவுக்கு அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இது நம்மளுடைய சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் நிறைய மதுரையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடத்துகிறாங்க, திருமண மண்டபம் இருக்குது, நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க. கோயில்பேட்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறோம். இதில் தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா அங்கே கோயில் கட்டி வச்சுருக்கிறோம், திருமண மண்டபம் வச்சு வச்சுருக்கோம். விக்ரம்சிங்கரத்தில் பார்த்தீங்கன்னா திருமண மண்டபம், பெரிய திருமண மண்டபம் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு பற்றோடு இருக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு குலதெய்வம், தாய் தந்தையர் முதல்ல, குலதெய்வம் ரெண்டாவது, மூணாவது குலகுருன்னு சொல்லுவோம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வர இப்போ இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இது மாதிரி கூட்டம் போட்டிருக்காங்கப்பா, கூப்பிட்டுருக்காங்க, போனோம் அப்படின்னு சொன்னா ஜாதி சங்கமா அப்படிங்காது. ஜாதியை பற்றி அவனுக்கு எப்போ தெரிய போகுது அப்படின்னா கல்யாணம் ஆகும்போது தான் தெரியும். பொண்ணு தேடி அலைஞ்சு, மாப்பிள்ளை தேடி அலைஞ்சு, ஐயோ சாமி, ரொம்ப சிரமப்பட வேண்டிய விஷயம் அது ஒன்று. ஸோ எப்படி தப்பி அடித்து பிடிச்சி படிக்க வச்சிடறாங்க, படிச்சிடுறாங்க. படித்து வந்த உடனே அவங்களுக்கு ஒரு தன் இது வந்துடுது. அது பிள்ளைகளில் நம்ம வளர்த்துற வளர்ப்பு முறை. எப்பவுமே தாய் தந்தரை அவங்க வணங்கணும். குலதெய்வம் கோயிலில் நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்கள கூட்டிகிட்டு போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. சொந்தங்களை முதல்ல நேசிங்க. நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன், ஒரு 10-15 வருஷம் ஆச்சு அவரை நான் பார்த்து. அவர் நல்ல அவங்க ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அருமையான ஒரு ஃபேமிலி, எல்லாரும் ஒட்டு குடும்பமாக இருந்தவங்க. 4 பிரதர்ஸு 2 சிஸ்டர்ஸு. ஸோ அவங்க கூட எனக்கு ரொம்ப நாளாக பழக்கம். 15 வருஷம் அவரை பார்க்க முடியல. திடீர்னு பார்த்த உடனே அவரை கேட்டேன், என்னப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அண்ணன் எப்படி இருக்காருப்பா அப்படின்னு. அண்ணனா, அண்ணன்கிட்ட பேசி 9 வருஷம் ஆச்சுங்கிறேன். அண்ணங்கிட்ட பேசி 9 வருஷமாக இருக்குதுன்னு சொல்றதே கௌரவமான ஒரு இதாக அவன் நினைக்கான். நம்ம கூட பிறந்த ஒரு தடவை நம்ம இந்த உலகத்தில் வாழ போகிறோம். அடுத்த தடவை இந்த உலகத்தில் யார் கூட பிறக்க போகிறோம், யார் வயிற்றில் ஜெனிக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. அவங்கவுங்க செய்த வினைகளை பொறுத்து அது நடக்கும். இந்த ஜென்மத்தில் நமக்கு கிடைக்கரிய ஒரு மனித பிறவி. இந்த பிறவியில நம்மளுடைய சொந்தங்களை எல்லாத்தையும் முதல்ல நேசிங்க, உறவுக்காரங்களை நேசிங்க. இந்த மாதிரி சமுதாய கூட்டங்களில் இருந்தாங்கன்னா பெரியவங்க என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேளுங்க. இதில் என்ன நம்மளுடைய பெரிய சாபக்கேடுன்னா, வருஷத்துக்கு ஒரு இடம் நம்ம கூப்பிடுறோம். இப்போ சங்க நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள், அப்படியெல்லாம் நம்ம அந்த கான்செப்டை மறந்துருங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு இடம் நம்ம கூப்பிட்டோம், அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம், அனுப்பிச்சோம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இனிமே நீங்க செய்ய வேண்டியது, இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க, பெரிய பசங்க டிகிரிக்கு போறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற சிந்தனை பண்ணி நம்மளுடைய இதுலயே நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இப்ப கல்வி நிறுவனம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கல்வி நிறுவனம் நடத்துறார் பிபிஎம் கிட்ட போய் இப்ப நம்ம சொல்றோம், ஒரு 10 குழந்தைகளுக்கு ஃப்ரீயா படிக்க வைப்பா. அவங்க ரொம்ப வறுமையின் கீழ் இருக்கிறாங்க, அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாது, ஆனா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா படிக்க வைக்கணும்.
இது மாதிரி நிறைய இருக்கு. நாங்கள் நடத்திட்டு இருக்கக்கூடிய இல்லத்து பிள்ளை முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன்ல 240 கல்வி நிறுவனங்கள், 1 2 இல்ல, நம்ம இனத்தை சேர்ந்தவங்களுடைய கல்வி நிறுவனம் 242. அதுல ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களும் 5 எடுத்துக்கிறதுனாலும் ஒரு 2000 மாணவர்கள் இலவசமா படிப்பாங்க. நீ இலவசமா படிக்கிறீங்க, வந்தாங்க சாப்பாடு போட்டான் பிரியாணி போட்டான் அனுப்பி வந்து இருக்காதீங்க. சங்கம்னா அப்படி இருக்கணும். இந்த பொங்கல் இருக்கக்கூடிய சேலம், திருப்பூர், தர்மபுரி, சாரி நம்ம குன்னூர், ஊட்டி, கோவை எல்லாம் ஒருங்கிணைங்க. நிறைய கிளைகள் அங்கங்க கிளை சங்கங்கள் இருக்கு. அந்த கிளை சங்கங்கள்ல நம்ம மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற. நான் நிறைய தமிழ்நாடு உலகம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். இல்லத்து பிள்ளைமார்கள் வந்து படிச்ச வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் அதாவது மிடில் அப்பர் மிடில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவல்ல மேக்சிமம் இருக்கிறாங்க. அப்பர் கிளாஸ்ல ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. அந்த விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க நம்ம அந்த சமுதாயத்துக்கு செய்யறதுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அதான் நம்ம தூக்கி விடணும். அதுதான் சங்கம். சங்கம்னாலே நம்ம வந்து நம்மளால நம்மளுடைய சொந்தங்கள் பயனடையணும், பயனடைய வைக்கணும். அதுதான் நிர்வாகிகளுடைய பொறுப்பு. சங்கத்துடைய வேலையே இந்த வகையில அவங்களுக்கு பயன்பெற வைக்கும். சரி, எந்த வகையில அவங்களை பயன்பெற வைக்கிறது? ஒண்ணு கல்வி. நான் சொன்னேன், கல்வியில முதன்மையான வந்தவங்களுக்கு நம்ம சில பரிசுகளை கொடுக்குறோம். நிறைய இடத்துல நானே கொடுத்துருக்கேன். நம்ம இல்லத்து பிள்ளைமார் அசோசியேஷன்ல போன வாரம் தூத்துக்குடியில ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. ஒரு 50 மாணவர்களுக்கு பரிசு. அதுல கேஷ் பரிசு ஒரு 15,000, 10,000, 20,000. ஒருத்தர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தா, இப்படி நாங்கள் பேசிட்டு இருக்கணும், ஒருத்தர் டிக்ளேர் பண்ணாரு. அடுத்த வருஷத்திலிருந்து நாங்கள் முதல்மையா வரக்கூடிய மாணவருக்கு 50,000 கொடுக்குறேன்னாரு. இப்படி செய்யறதுக்கு தயாரா இருக்கலாம். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். நிர்வாகிகள் அதை பயன்படுத்தி இவங்களுக்கு பயன்பெற வைக்கணும். இதுதான் நிர்வாகம். இப்ப கிளை சங்கங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்து மரியாதை செலுத்துறீங்க. அவங்களை எல்லார்கிட்டையும் நான் வேண்டிக்கிறது ஒண்ணுதான், எல்லாரும் அவங்க சங்கங்களை நடத்துங்க. ஆனா ஒரு குடையின் கீழே வாங்க. கொங்கு இல்லத்து பிள்ளைமார் அப்படி சொன்னா இந்த 5-6 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அனைத்து கிளைகளும் இதோடைய இதுல இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து இவங்களுக்கு கொண்டு போக முடியும். இப்ப நான் கல்வியை பத்தி பேசுறேன். அட்மிஷன்ல எவ்வளவு ப்ராப்ளம். பிஐடியில போய் நீங்க ஒரு அட்மிஷன் வாங்க முடியாது. நம்ம ஒரு 30 பேருக்கு இந்த தடவை அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா செவிசாய்க்கிறாங்க. சரி, இவங்களுக்கு வேற வழி கிடையாது. இப்ப இவங்க நேரடியாக போய் கேட்டாங்கன்னா அவங்க கீழே நிற்பாங்க. அவங்க இது இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அவங்க சொல்ற ஃபீஸ், அவங்க சொல்ற இது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டா தான் அவங்களுக்கு சீட்டு. ஆனா ஒரு சங்கம் மூலியமா நீங்க போனீங்கன்னா நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சு தர்றது தயாரா இருக்கிறாங்க. அதை நீங்க இவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். நம்பர் 1. 2வது, பெண்கள் இனிமே நீங்க வந்து படிச்சுட்டு வந்து டிகிரி வாங்கிட்டோம், நான் வந்து இனிமே ஏதாவது ஒரு கம்பெனியில வேலைக்கு போறேன், அங்க போய் ஒரு அக்கௌண்டண்டா இருக்கிறேன், அல்லது ஒரு மேனேஜரா இருக்க போறேன், இல்லைன்னா GM போறேன், அப்படி இப்படின்னு நினைப்பை விட்டுருங்க. தொழில் துவங்குங்க. ஒரு சமுதாயம், நாடார் சமுதாயம் தொழில் செஞ்சுதாங்க பழச்சான். ஒரு கடையில் ஒரு ஓரத்தில் எங்க தெருவில் ஒரு கடையில் ஒரு ஓரமா ஒரு கடை வச்சான். 2 வருஷம் கழிஞ்சது பக்கத்து தெருவில் ஒரு கடை வச்சிருக்கான். அது யாருன்னு கேட்டா என் தம்பிங்கிறான். அப்புறம் ஒரு 4-5 தெருவு கழிச்சு இன்னொரு கடையை திறந்துட்டான் 2 வருஷம் கழிச்சு. அங்க யாருன்னா எனக்கு என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வர்றாரு, அவருக்கு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க கோல் வச்சுறாங்க, எங்கெல்லாம் கோல் வச்சுறாங்க, அரசியல்ல கோல் வச்சுறாங்க. பிசினஸ் அடிச்சுக்கிறதுக்கே இல்லை. நீங்க ஒரு நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு நீங்க போனீங்கன்னா அதுல வேலை செய்யறவங்க 75% நாடார் சத்தா இருப்பாங்க. இப்ப நம்ம சமுதாயத்திலே அதே மாதிரி செய்யறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. நம்ம அதை பயன்படுத்துறோமா? அவங்களுக்கு தெரியுமா இந்த வந்திருக்கிற உறுப்பினர்களுக்கு எப்படி போய் எந்த நிறுவனத்தில் போய் வேலை சேர்க்கணும்னு தெரியாது. அதனால வேலை வாய்ப்பு முகாமை உருவாக்குங்க. ஒரு வருஷத்துக்கு 2 முகாம், கொங்கு மண்டலம் தழுவிய 2 முகாமை உருவாக்குங்க. எங்க அசோசியேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்மளுடைய சங்கம் உங்களுக்கு பின்னாடி துணை நிற்கும். எந்தெந்த நிறுவனம் டாப், தமிழ்நாட்டில் இருக்க டாப் நிறுவனம், குண்டாயிலிருந்து
லைலாண்டிலிருந்து அத்தனை பேருடைய பிரதிநிதிகளை இங்க ஒன்று உட்கார வச்சிருக்கோம். நாங்க உட்கார வைக்கிறோம். நீங்க இங்க படிச்ச இளைஞர்கள் எல்லாத்தையும் சேருங்க. ஸ்பாட் இன்டர்வியூ, ஸ்பாட் செலக்ஷன், ஸ்பாட்ல ஆர்டர், இப்படியெல்லாம் இந்த சங்கம் செஞ்சாதான் நம்ம சமுதாயம் உருப்படும். சும்மா நம்ம வந்து அங்க 4 பேர், கோயம்புத்தூர்ல 4 பேர், அப்புறம் திருப்பூர்ல உடுமலைப்பேட்டையில 4 பேர், விக்ரமசிங்கத்துல 4 பேர், இப்படி 4 பேர் ஒரு சங்கம் இருந்ததுன்னா நடக்காது. இது எல்லாமே ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழே எடுத்துட்டு வந்து நீங்க நடத்துங்க, நாங்க உங்களுக்கு பின்னாடி நிற்கிறோம். ஸோ பெண்கள் சுயதொழில் பண்றதுக்கு என்னென்ன வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்கோம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்களும் சப்போர்ட் பண்றோம், நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ பெண்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் குலவழக்கா இருந்து அவங்க வீட்டை பாதுகாக்கிற மாதிரி தொழிலே அவங்களை இறக்கி விட்டீங்கன்னா அவங்க அந்த வீட்டை பார்த்துக்கிடுவாங்க. ஆண்கள் சம்பாதிச்சுட்டு வந்து இதெல்லாம் சேவிங்ஸ் பண்ணுங்க, பெண்கள் சம்பாதிக்க மாட்டதெல்லாம் வீட்டு செலவழிக்க. அப்படி ஒரு இதெல்லாம் நீங்க நம்ம சமுதாயத்துக்கு பண்ணோம்னா தான் சமுதாயம் முன்னேறும். 3வது நான் உங்களுக்கு சொல்றது வந்து நம்மளுக்குள்ள பிசினஸ். இப்ப நம்ம சமுதாயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய கல்வி நிறுவனம் நடத்துறாங்க, நாங்க இந்த ரியல் எஸ்டேட் நடத்திட்டு இருக்கிறோம். இப்படி நிறைய 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 விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு சொல்ல போனா மணிக்கணக்காக சொல்லிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு எல்லாரும் நிறைய வேலை செய்யறாங்க. அவங்க நிறுவனத்துல 10ல இருந்து 1000 பேர் 1500 பேர் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. குமார் மெஸ் எடுத்துக்கோங்க, மதுரையில அவர் கீழே 1000 பேர் வேலை செய்யறான். அவர் இல்லத்துக்குள்ள மாதிரி. அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன சொன்னார், ஐயா நான் மேக்சிமம் நம்ம மதுரையில இருந்து நம்ம ஆளுகளை தான் நம்ம வேலைக்கு வச்சிருக்கேன். எல்லா வேலைக்கும் மேனேஜரா இருந்தாலும், சூப்பர்வைசரா இருந்தாலும், சமையல்காரா இருந்தாலும் சரி, சப்ளையரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நம்ம ஆளுகளை மேக்சிமம் வச்சிருக்கோம். 75% விழுக்காடு நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு அவருடைய மனசுல வந்து நம்மளுடைய சமுதாய மக்கள் நல்லா வரணுங்கிற உணர்வு. இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறது? இப்படி ஒரு B2C பிசினஸ் கனெக்ஷன் மீட்டிங் இதே மாதிரி வருஷத்துக்கு 2 போடுங்க. நீங்க பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க பின்னாடி இருக்கிறோம். இல்ல இந்த நம்ம மாரி ராஜா எங்க மாவட்டத்து திருப்பூர் மாவட்ட தலைவர், அவர் இப்ப என்னைக்கு நீங்க உடுமலைப்பேட்டையில 10-15 தையல் மிஷின் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு 15 தாய்மார்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, சிங்கிள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி செய்யறது நிறைய பேர் இருக்கோம், நாங்க இருக்கிறோம். நீங்க எதை நல்ல முறையில் பயன்படுத்துங்க. இப்ப கடைசியா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நம்ம சமுதாயம் யாரை கண்டு பயப்படாது. அந்த காலத்துல இந்த காலம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். பாபநாசத்துல விக்ரமசிங்கரத்துல தேவருடைய ஆதிக்கம் பயங்கரமா இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க வந்திருக்கவங்களுக்கும் அந்த ஹிஸ்டரி தெரியும். அதுல ஒரு தேவர் வந்து மிகப்பெரிய ரவுடின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருந்தது. நம்ம ஆளுகளை பொறுத்து பார்த்தான். நம்ம ஆளுகளில் வீரம் இருக்கும்ல, இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த வீரத்தை எடுத்து அவன் உடனே பாய்ச்சனா ஒரே போட்டு தள்ளிட்டான். அது பிறகு பார்த்தீங்கன்னா விக்ரமசிங்கரத்தில் அம்பாசமுத்திரத்தில் இல்லத்து பிள்ளை மாறனா ஒரு அடி பின்னாடி நிற்கான், தள்ளி பயந்து போய். அது எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரல, அந்த மாதிரி நீங்க போக வேண்டாம். ஆனா பிரச்சனை வந்தனா விடவும் கூடாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம சொந்தங்கள் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணா அவங்க 10 பேருக்கு ஃபோன் பண்ணி அந்த வீட்டில் சேர்ந்துடணும். நம்மளை பார்த்தானாலே ஒரு அடி அவங்க பின்னாடி தான் போகணுமே ஒழிய முன்னாடி கால் எடுத்து வைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம அலோவ் பண்ணவும் கூடாது. அது சமூக பாதுகாப்பு. அதை வந்து நம்ம வருங்காலத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக அது தேவை. இதை நிர்வாகம் பண்ணோம்னா நீங்க அந்த சங்கத்தால தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஒரு சங்க தலைவருடைய போனை எல்லாருடைய வீட்டிலேயே இருக்கணும், சங்க நிர்வாகிகளுடைய போனை எல்லாருடைய இருக்கணும். யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணானா அவர் அங்கிருந்து ஒரு 10 பேர் 20 பேர் அரேஞ்ச் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிடணும். அந்த வீட்டில் போய் நின்னீங்கன்னா போதும், மற்றவன் ஏன் வர போறான், ஒருத்தர் வர மாட்டான். அதுக்கு மேலே ஏதாவது வந்துச்சுன்னா இருக்காங்க. நம்ம இல்லையே 1200 வழக்கறிஞர்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் 1200 பேர் இருக்காங்க. இந்த 1200 பேர் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறாங்க. இப்ப திருப்பூர் எடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு 10 வழக்கறிஞர் இருப்பாங்க. நம்ம ஆளுங்க, நம்ம சொந்தம், நம்ம ரத்தம். அவங்க நமக்காக வந்து அங்க வந்து நிற்பாங்க.
ஆனால் நீங்கள் தகவல் சொல்லணும். நீங்கள் யார் சொல்கிறீங்க அவருக்கு நம்பர் உங்களுக்கு தெரியாது. நிர்வாகிகளுடைய நம்பரை எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தெரிந்து பிரச்சனை காணாமல் போயிடும். நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு வம்பு தும்புக்கு போக மாட்டோம். ஆனால் நீங்கள் அதை நீங்கள் வந்து மனசில் வச்சு இந்த சங்கம் வந்து இதுக்கெல்லாம் ஆவணம் செஞ்சு வளர்த்துனாதான் சங்கம்ங்கிறது அதுதான். ஆக மொத்தம் இன்னைக்கு நான் வந்ததே உங்களுக்காக இல்லை, இந்த இவங்களுக்காக தான் வந்தேன். இந்த மேடையில் உட்காந்துருக்க எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்தேன். நீங்கள் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு, நம்மளுடைய சமுதாய மக்களுக்கு, நம்மளுடைய ரத்த சொந்தங்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்றது எல்லாம் செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் பின்னாடி இருக்கோம். நன்றி, வணக்கம். நமது பெருமதிப்பிற்குரிய ஐயா அவர்கள் இங்கே வந்து நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஆலோசனைகளும் வழிகாட்டுகளும் வழங்கியுள்ளார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் என்ற நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக மதிப்பிற்குரிய கோவை ஜெயக்குமார் அவர்கள் இங்கே அவர்களை பேச அழைக்கின்றோம். குரு சரணம் சரணம். இந்த சிறப்பான விழாவிலே நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ஐயா அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய மாதியாக இருக்கின்ற காரணத்தினால் என்னை அழைத்தவுடனே அவர் வந்திருக்கிறார் என்கின்ற கேள்வியோடு ஓடி வந்துவிட்டேன். நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுடைய சர்டிபிகேட்டில் எல்லாம் ஈழுவ சமுதாயம் என்றுதான் இருக்கும். நானும் மலையாளம் பேசுகின்ற ஈழுவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இத்தனை காலம் இந்த ஈழுவ சமுதாயத்திற்கு பேக்வேர்டு கிளாஸ் சர்டிபிகேட் கொடுக்கப்படவில்லை. சமூக நீதி இல்லாமல் இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்னால் பிரிட்டிஷ் இருந்த காலத்தில் எல்லாம் எல்லா துறையிலும் நம்மளுடைய ஆட்கள் வேலை செய்து இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எந்த இடத்திலுமே அரசாங்க பணியிலே இல்லை. அதற்கு காரணமாக நாம் இங்கே கற்றுக்கொண்டிருக்கிறோம், நீங்கள் பேசிக் கொண்டிருக்காதீர்கள். ஏனென்று சொன்னால் நாம் இங்கே இந்த சமுதாயத்தை எப்படி மென்மேலும் ஐயா கூறியதை போன்ற அறிவுரைகளை எவ்வாறு நடப்பில் ஆட்பது என்கின்ற விஷயங்களை ஆலோசிக்க இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரு சமூக நீதி கிடைக்க எங்களுடைய மலையாளம் பேசுகின்ற சமுதாயம் ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் இந்த அரசாங்கத்தை போராடி பெற வேண்டிய அவசியம் இருந்தது. எதனால் என்றால் நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம், டெமோக்ரசி பெற்றுவிட்டோம், பியூரோக்ரசி ஒன்று இருக்கிறது. அரசாங்க பணிகளிலே நம்மை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. இது போன்ற அடிப்படை விஷயங்கள் நாம் சமுதாயம் இழந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் தெளிவாக்க வேண்டுமானால் ஐயா சொன்னது தொழில் ரீதியாக நாம் வளர வேண்டும். வளர்ந்தவர்கள் நம்மை கண்டுகொள்வதில்லை, வளராதவர்களுக்கு எப்படி வளர்வது என்று தெரிவதில்லை. இதைதான் இந்த சமுதாய பணியாக இந்த சங்கங்கள் செய்ய வேண்டும் என்று ஐயா சொன்னார். நாங்கள் போன மாதம் மிகப்பெரிய ஒரு திருமண மணமாலை நிகழ்ச்சியை நடத்தினோம். ஐயாவுடைய அருளோடும் அறிவுறுத்தலும் போலும் ஏறக்குறைய மண்டபம் நிறைந்து 500க்கும் மேற்பட்ட மணமக்கள் அதிலே பதிவு செய்து தொடர் நிகழ்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொடர் நிகழ்ச்சியாக வரும் காலத்தில் திண்டுக்கல் நம்முடைய கல்லூரியிலும் ஐயாவுடைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டிலும் தொடர்ந்த காலங்களில் வரப்போகிறது. உங்களுக்காக பணிபுரிய இந்த சமுதாயம் தயாராகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு தலைமை தாங்க நாதி இல்லாமல் பல காலம் இயங்கிக் கொண்டிருந்த காலம். ஐயா போன்ற மனிதர்கள் இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்,
நான் செய்ய தயார் என்று மால் வெட்டி கொண்டு நம்மளை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். இது போன்றவர்கள் இத்தனை காலம் நாம் பார்த்ததில்லை. அவர்கள் சொல்லுவதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும், இல்லை என்றால் அதில் ஏதாவது சுயநலம் இருக்கும். சுயநலமே இல்லாமல் இந்த சமுதாயம் வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சமூக பாதுகாப்பு முதலிலே சொன்னார்கள், கல்விக்கு உதவி இரண்டாவது சொன்னார்கள், மூன்றாவது நம்முடைய தொழில் வளர்ச்சியிலே நாம் எல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எங்களுக்கு B2C என்கின்ற பிசினஸ் கான்டாக்ட் என்கின்ற நிகழ்ச்சியை நடத்த அறிவுறுத்தி எங்கள் பின்னால் முதுகெலும்பாக நின்று கொண்டிருக்கின்றார். ஈரோட்டிலே பிசினஸ் கான்டாக்ட் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக நமது சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் 80 கோடிக்கு மேலே வர்த்தகம் செய்து சாதனை செய்திருக்கிறார்கள். அதே போல கோயம்புத்தூரிலே அடுத்த மாதம் நாங்கள் அந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து திருப்பூரிலும் அந்த நிகழ்ச்சியை தொடங்க தயாராக இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தந்து தொழில் தொடங்குகின்றவர்கள், தொழில் தொடங்க என்ன தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றவர்கள், ஐயா முன்னதாகவே சொன்னது போல நாங்கள் உடுமலைப்பேட்டையிலே 10 மிஷின் கொடுத்தோம், மாவரைக்கின்ற மிஷின் கொடுத்தோம். தொழில் செய்ய நீங்கள் தயாராகுங்கள், பின்னால் நான் நிற்கிறேன் என்று இந்த சமுதாயத்தினுடைய நாதியாக நிற்கின்ற ஐயா அவர்களை வணங்க வேண்டுகின்றோம். B2C ஏதோ சாதாரணமாக இணைத்து விடார்கள். தொழில் தொடங்கி ஜெயித்தவர்கள் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள், தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பவர்கள் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள். இந்த தொழில் தொடங்கியவர்களிடத்திலிருந்து இந்த தொழிலை பெற்று நான் வியாபாரம் செய்கிறேன் என்று நிற்கின்றவர்கள் ஒரு பக்கத்தில் இருப்பார்கள். இதுதான் B2C. தொழில் தொடங்குபவர்களுக்கும் தொழில் உற்பத்தியாளர்களுக்கும் இந்த வாய்ப்பினை இந்த நிறுவனம் வழங்க தயாராக எங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள். நாம் இல்லத்து பிள்ளை என்று ஈழவ சமுதாயம், நாம் நம்ம ஒருங்கிணைந்த இந்த சமுதாயம் அதோடு ஒத்த சமுதாயத்தோடு பயணித்து அவர்களிடத்தில் இருக்கின்ற நமக்கு தேவையான பலன்களை பெற்றுத் தருவதே இந்த தலைவருடைய மகத்தான பணி. இத்தகைய பணியை முன்னிறுத்தி செய்து கொண்டிருக்கின்ற இம்பா என்கின்ற அமைப்பினை தொடங்கி இத்தனை சமுதாயத்திற்கும் நாதியாக இருக்கின்ற ஐயா அவர்களை வணங்கி வாய்ப்புக்கு விடைபெற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.